செத்துவிட வேண்டுமென்ற முடிவோடுதான் பேச்சியம்மாள் கிணற்று மேட்டில் நின்று கொண்டிருக்கிறாள். இரவு 9 மணி இருக்கும். அன்று மார்கழி மாதம் 20ஆம் தேதி. பௌர்ணமி முடிந்து 10 நாட்கள் ஆகியிருந்தபடியால் வானில் நிலவு தோன்றியிருக்கவில்லை. இருள் குறித்த எந்த பயமும் இல்லை பேச்சியம்மாளுக்கு. கிணறு தோண்டிய பொழுது அதிலிருந்து அள்ளப்பட்ட உடைந்து நொறுங்கிய பாறைகள் கிணற்றின் அருகில் ஒரு குன்று போல் குவிக்கப்பட்டிருந்தனர். 50 வருடங்களுக்கு முன்பு பெரியவனுக்கு 4 வயது, சின்னவனுக்கு 2 வயது. அப்போது தோண்டப்பட்டதுதான் இந்த கிணறு. அப்போது மகள் பிறந்திருக்கவே இல்லை. அந்த பாறக்குறை குவியலைத்தான் கிணற்றுமேடு என்று சொல்லிக் கொள்வார்கள். 3 வேப்ப மரங்களும் ஒரு மஞ்சனத்தி மரமும் சுயம்புவாகவே முளைத்து இன்று பெரிய மரங்களாக நிற்கின்றனர். அந்த கிணறு வட்ட வடிவில் அமைந்திருந்தது. அதன் விட்டத்தின் அளவு 35 அடி, ஆழமோ 75 அடி. கிணற்றின் சுற்றுவட்டம் மேலிருந்து கீழாக 20 அடி அளவிற்கு கற்களால் ஆன சுவரை கொண்டிருந்தது. அதுவரை படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தனர். அதற்கு கீழ் அடிவரை இயற்கை பாறைகள் தான். படிக்கட்டுக்கு கீழே இறங்க வேண்டுமென்றால் தற்போது தண்ணீரின் மட்டம் ஒரு 25 அடி இருக்கும். நீச்சல் தெரியாதவர்கள் உள்ளே விழுந்தால் மரணம் நிச்சயம். பேச்சியம்மாளுக்கு நீச்சல் தெரியும். அவள் கிணற்றின் விழுந்து சாக விரும்பினால் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டுதான் உள்ளே விழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் கிணற்று மேட்டில் இருக்கும் மரங்களில் ஏதாவது மரத்தின் கிளையில் தூக்கு போட்டு கொள்ளலாம். 2 வழிக்கும் தேவையான கயிறு அவள் கையில் இருந்தது. அந்த கிணற்றை சுற்றி 7 ஏக்கர் நஞ்சை நிலம். அந்நிலத்திற்கு கண்மாய் பாசன வசதி இருந்த போதிலும் முழுமையாக கண்மாயை நம்பாமல் விவசாயம் செய்ய முடியாது. எனவே இந்த கிணறு வெட்டப்பட்டு 7.5 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தில் நெற்பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு காத்து கிடந்தன. பேச்சியம்மாள் திருமணமாகி வந்தபொழுது இந்த இடத்தில் அவளது கணவனுக்கு பங்காக 2 ஏக்கர் நிலம் மட்டுமே கிடைத்திருந்தது. அதில் அவள் போட்டுக்கொண்டு வந்த நகைகளை எல்லாம் விற்று அக்காலத்தில் அவளும் அவளது கணவனும் சேர்ந்து இந்த கிணறை வெட்டினார்கள். அதன் பின்பு கணவனும் மனைவியும் வம்பாடு பட்டு உழைத்து மேலும் 5 ஏக்கர் நிலத்தை பேச்சியம்மாள் பெயரில் வாங்கினார்கள். கிணற்றுடன் சேர்ந்த பழைய 2 ஏக்கர் நிலம் பேச்சியம்மாளது கணவர் பேயத்தேவர் பெயரில் இருந்தது. அவர்கள் மேலும் கடின உழைப்பை நல்கி ஊருக்குள் 2 மாடி வீடு ஒன்றும் கட்டி கொண்டார்கள். அதற்குள் பிள்ளைகள் 3 தலைக்கு மேல் வளர்ந்து விட்டார்கள். 3 பிள்ளைகளுக்கும் படிப்பு ஏறவில்லை. ஒருவர் கூட 10ஆம் வகுப்பை தொடவில்லை. மூத்தவன் பெயர் பாண்டி. அவனுக்கு பேச்சியம்மாள் தன் அண்ணன் மகளை திருமணம் செய்து வைத்தாள். அண்ணன் மகள் என்பதால் தன்னை நன்றாக கவனித்து கொள்வாள் என்று நம்பினாள். அவளது நம்பிக்கை வீண் போகவில்லை. வீட்டுக்கு வந்த முதல் மருமகள் பேச்சியம்மாளை மிக நன்றாக கவனித்து கொண்டாள். இளையவன் பெயர் செல்வராஜ். அவனுக்கு பேயத்தேவர் தனது தங்கை மகளை திருமணம் செய்து வைத்தார். அவர்களுக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு. சொந்த தங்கை மகள் என்றால் கடைசி காலத்தில் மருமகள் தனக்கு பேருதவியாக இருப்பாள் என்று. இளைய மருமகள் மாமனார் மாமியார் இருவரையுமே வெகு சிறப்பாகவே கவனித்து வந்தாள். மகளின் பெயர் பவுனம்மாள். அவளை உசிலம்பட்டியில் கட்டி கொடுத்திருந்தனர். மருமகனுக்கு ரேஷன் கடையில் விற்பனையாளர் உத்தியோகம். கையுக்கு பற்றாத சம்பளம். மகளது வாழ்க்கையை பற்றிய மனக்கவலை எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தது பேச்சியம்மாளுக்கும் பேயத்தேவர்களுக்கும். பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. பேச்சியம்மாள் தம்பதியருக்கு அந்த கொரோனா என்ற கொடிய நோய் வரும் வரை பேயத்தேவர் கொரோனாவிற்கு பலியானார். அவரது மரணம் அந்த குடும்பத்தையே நிலைகுலைய செய்தது. பேச்சியம்மாள் தன் சரீரத்தில் பாதியை இழந்து விட்டதைப் போல் உணர்ந்தாள். எல்லாம் கொஞ்ச நாள்தான். அவள் விரைவிலேயே சமநிலைக்கு திரும்பிவிட்டாள். 2 மருமகள்களும் மாமியாரை விழுந்து விழுந்து கவனித்தார்கள். மிகவும் அன்புக்குரிய கணவன்தான் என்ற பொழுதும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான் என்ற பொழுதும் அவர் இல்லாதது இந்த வயோதிக காலத்தில் பேச்சியம்மாளுக்கு ஒரு வகை விடுதலை கொடுத்தது என்று சொல்லலாம். அவர் இறந்த 6 மாதத்தில் ஒரு சுற்று பெருத்து விட்டாள் பேச்சியம்மாள். முகத்தில் ஒரு வகை பொலிவும் அமைதியும் இலையோடியது. தந்தை இறந்த வருடம் திரும்பிய நாளில் பாண்டி ஒரு விஷயத்தை சொன்னான். அம்மா, சொத்தை பிரிக்கிற நேரம் வந்துருச்சம்மா. என் குடும்பமும் தம்பி குடும்பமும் பெருசாயிருச்சு. ஒரே குடும்பமா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? இதற்கு செல்வராஜும் ஆமோதித்தான்.
எங்களுக்கும் தனித்தனியா சொத்து சொம்புன்னு இருக்கணுமில்ல, அப்பத்தானே எங்க பிள்ளைகளுக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ண முடியும் என்றான். அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுல 1/2 ஏக்கர் கிணறு பம்பு செட்டுக்கு போயிடும். அம்மா, உங்க பேர்ல 5 ஏக்கர் இருக்கு, அதை எங்க 2 பேருக்கும் பாதி பாதியா தான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துரு. அப்பா பேர்ல உள்ளத எங்க பேருக்கு நேரடியா மாத்திக்கிறோம் என்றான் பாண்டி. பேச்சியம்மாளுக்கு ஒரே பதற்றமாகி போனது. ஏன்பா, தங்கச்சிக்குன்னு ஏதாச்சும் கொடுக்கணுமா வேண்டாமா என்று மகன்களை பார்த்து பேச்சியம்மாள் கேட்டாள். ஏமா, 2 பையங்க நாங்க இருக்கோம், எங்க மேல நம்பிக்கை இல்லையா? உன்னைய ராணி மாதிரி வச்சு பாதுகாக்க மாட்டோமா என்றான் செல்வராஜ். அப்புறம் வீட்டை என்ன செய்யலாம் என்று கேட்டான் பாண்டி. ஏற்கனவே மாடியில் சின்னவனும் கீழே பெரியவனும் வசித்து வருகின்றனர். பேச்சியம்மாள் பெரிய மகனோடு வாழ்ந்து வருகிறாள். சின்னவன் சொன்னான், நம்ம 2 பேர் பேர்லையுமே வீட்டை அம்மா எழுதி கொடுத்துடட்டும், நம்ம 2 பேரும் அம்மாவை மாற்றி மாற்றி கவனிச்சுக்கிருவோம். இதை கேட்ட பேச்சியம்மா வாயடைத்து போயே நின்றாள். இந்த காஃபியை குடிங்க அத்தை என்றபடி மூத்த மருமகள் காஃபி டம்ளரை நீட்டினாள். அனிச்சையாக அதை வாங்கி கொண்ட பேச்சியம்மாளின் மனதில் பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. மகன்களுக்கு தெரியாமல் மகளுக்கு பொன் போட்டு வர சொன்னான் பேச்சியம்மாள். மறுநாள் காலையில் மகளும் மருமகனும் டான் என வந்து நின்றனர். சொத்தை பிரிக்க போறீங்களாமலே அண்ணே என்றாள். நான் ஒருத்தி இந்த வீட்டில் பிறந்திருக்கிறேங்கிறதையே மறந்துட்டீங்களோ? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அப்படி இப்படி என்று பொரிந்து தள்ளினாள் பவுனம்மாள். எங்க சொத்தை பிரிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏன் கேட்கணும் என்று காட்டமாக பதில் சொன்னான் செல்வராஜ். உனக்கு என்னம்மா வேணும் என்று பவ்யமாக பாண்டி கேட்டான். எனக்கும் சொத்துல பங்கு வேணும் என்றாள் பவுனம்மாள். உன் கல்யாணத்தப்ப போட்டுவிட்ட நகை நட்டுக, அதுக்கப்புறம் செஞ்ச செய்முறைகள் எல்லாம் எந்த கணக்கில் வரும்? நாட்டு வழக்கப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு அவ்வளவுதான். இதென்னமோ புது பழக்கம், சொத்துல பங்கு கேட்டு வர்றது என்று தனிந்த குரலில் சொன்னான் பாண்டி. நீங்க என்ன இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க? இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்குண்டு, சட்டம் வந்துருச்சு. இது பவுனம்மாளின் கணவர். நாட்டு நடப்பு பெருசா சட்டம் பெருசா என்று செல்வராஜ் கேட்டான். எங்களுக்கு சட்டம்தாங்க பெருசு என்றான் பவுனம்மாளின் கணவன். கல்யாணத்துல 60 பவுன் நகை போட்டோம், காது குத்து கௌரவப்புன்னு ஏகப்பட்ட ரூபா மொய்யெல்லாம் செஞ்சோம். அதுக்கெல்லாம் சட்டம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் நாட்டு நடப்பு தானே. சொத்து பாகவஸ்தியும் நாட்டு நடப்புப்படிதான் நடக்கும் என்று பாண்டி சற்று கடுமையாகவே பேசினான். நாங்கள் கேஸு போட்டா கொடுத்துதானே ஆகணும் என்று பவுனம்மா சொன்னதும், தாராளமாக கேஸ் போட்டுக்கங்க, அப்போ சுதந்திரம் அது இதுன்ட்டு சொல்லி பொண்ணு கேட்டு வந்துடாதீங்க என்றான் பாண்டி. அதெப்படின்னு சுதந்திரத்தை விட்டு கொடுப்பேன்? நான் இந்த வீட்டில் பிறந்ததற்கு அப்புறம் என்ன அர்த்தம் என்றாள் பவுனம்மாள். நீதான் சட்டப்படி பாப்பமின்றி இல்ல, சுதந்திரம் எந்த சட்டத்தில் வருது? அது நாட்டு நடப்பு. நாட்டு நடப்பைத்தான் நீ மதிக்கிறதில்லையே. இது செல்வராஜ் சொன்னது. இதற்கிடையில் ஊரிலுள்ள 2 பெரிய மனிதர்களை அங்கு அழைத்து கொண்டு வந்தாள் பேச்சியம்மாள். அது ஒரு குட்டி பஞ்சாயத்து நடந்தது. அதில் கீழ்கண்டவாறு பேசி முடிக்கப்பட்டது. பேயத்தேவர் பெயரில் இருக்கும் 1.5 ஏக்கர் நிலத்தை 3ஆக பிரித்து பாண்டி, செல்வராஜ் மற்றும் பேச்சியம்மாள் ஆகியோர் தலா 1/2 ஏக்கர் வைத்துக் கொள்வது, கிணறு பம்பு செட்டை மூவரும் பொதுவாக பயன்படுத்தி கொள்வது, பேச்சியம்மாள் பெயரில் இருப்பதை பேச்சியம்மாள் பெயரிலே வைத்துக்கொண்டு மீதி இருக்கும் 4 ஏக்கரை 2 மகன்களுக்கும் சமமாக பிரித்து கொடுப்பது. பவுனம்மாளுக்கு பாண்டியும் செல்வராஜும் தலா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுவது. வீடு பேச்சியம்மாள் சாகும் வரை அவள் பெயரிலேயே இருப்பது. சுதந்திர பெண் குறித்த விஷயத்தில் நாட்டு நடப்புப்படியே நடந்து கொள்வது. சுதந்திரத்தை யார் முறிக்க நினைத்தாலும் அவர் எதிர்த்தரப்பினருக்கு உரிய நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். பேச்சியம்மாள் வசமுள்ள 1.5 ஏக்கர் நிலத்தில் அண்ணன் தம்பிகளில் யாரேனும் ஒருவர் பேச்சியம்மாள் இருக்கும் வரை உழவு செய்து கொள்ளலாம். அவ்வாறு உழவு செய்பவரே பேச்சியம்மாளை தன்னுடன் வைத்து பராமரிக்க வேண்டும். அவர் இறந்த பிறகு அந்த நிலத்தை இருவரும் பிரித்து கொள்ளலாம். அண்ணன் பாண்டி தனது தாயாரை பராமரிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டான். சிறிது காலமெல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. கொஞ்ச காலத்திற்குள் மகனிடமும் மருமகளிடமும் ஒரு வகை சலிப்பும் புறக்கணிப்பும் உருவாகி கொண்டிருந்தது. போதாததற்கு பேச்சியம்மாளுக்கு இரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயும் பிடித்து கொண்டது. உடலில் புண்கள் ஏற்பட்டு ஆறாமலே கிடந்தன. அதற்கு வைத்தியம் பார்ப்பதற்கு பாண்டிக்கு நிறைய காசும் அலைச்சலும்
செய்தது. நோயாளிக்கு தகுந்தவாறு தனியாக உணவு தயார் செய்ய வேண்டி இருந்ததால் மருமகளுக்கு மாமியார் மீது வெறுப்பு வளர ஆரம்பித்தது. பாண்டிக்கு திருமண வயதில் 2 பெண் பிள்ளைகள் இருந்தனர். அவர்களது திருமணம் அம்மாவின் நோயாளி தாயார் பாதிக்கப்படுமோ என்று பயந்தான் பாண்டி. பேச்சியம்மாளை முடிந்தவரை சமையலறைக்குள் வரவிடாமல் பார்த்து கொண்டார்கள். அக்கறையால் அல்ல, அவளின் நோய் அருவருப்பால். அவள் புழங்கிய பாத்திரங்களை வேறு யாரும் புழங்குவதில்லை. வீட்டிற்குள்ளேயே ஒரு வகை தீண்டாமை அனுஷ்டிக்கப்பட்டது. பாண்டி தனது தங்கையிடமும் தம்பியிடமும் அம்மாவை பார்த்து கொள்வதாகவும் அம்மாவின் நிலத்தை தந்து விடுவதாகவும் மேற்கொண்டு தன்னால் முடிந்ததை தருவதாகவும் சொல்லி பார்த்தான். ஆனால் இருவருமே சம்மதிக்கவில்லை. பிள்ளைகள் தன்னை சுமையாக பார்க்கிறார்கள் என்பதை, தன்னை அருவருக்கிறார்கள் என்பதை பேச்சியம்மாள் நாளடைவில் புரிந்து கொண்டாள். மகன்கள் முகம் கொடுத்து பேசுவதில்லை. மருமகள்கள் அவளின் காது படவே சனியன் இன்னும் செத்து தொலைய மாட்டேங்குதே என்று பேசிக்கொண்டார்கள். இந்த தனிமையும் புறக்கணிப்பையும் எவ்வளவு நாள்தான் அவளால் தாங்க முடியும்? அதனால்தான் தற்கொலைக்கு தூண்டிவிட்டன. தான் செத்து மடிவது மட்டுமே அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று பேச்சியம்மாள் திடமாக நம்பினாள். எப்படி சாவது என்றும் முடிவெடுத்து விட்டாள். மரத்தில் தூக்குமாட்டி கொள்வதே சிறந்த வழியாகப்பட்டது. கிளையொன்றில் கயிற்றை போடும் பொழுது ஒரு எண்ணம் அவள் மனதில் மின்னல் போல் வந்தது. அது என்ன எண்ணம் என்பதை சற்று தயங்கி நின்று நிதானமாக நினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தாள். பிள்ளைகள் உன் மீது அன்பு செலுத்தவில்லை என்பது உண்மை. ஆனால் நீ அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று ஆழ்மன கேள்விதான் அந்த மின்னலாக எழுந்த எண்ணம். தான் பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பில் என்ன குறை இருக்கிறது என்று யோசித்தாள். நல்ல நிலையில் 3 பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாய் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பிள்ளைகள் மீது எவ்வளவு பழிச்சொற்கள் வந்து விழும். கயிற்றை உருவி கிணற்றில் வீசிவிட்டு இல்லாதவர்களுக்கு தன் பேரில் உள்ள சொத்தை கொடுத்துவிட்டு அதே ஆசிரமத்தில் சேர்ந்து விடலாம் என்ற முடிவுடன் ஆசிரமத்தை நோக்கி மெல்ல நடந்தாள் பேச்சியம்மாள். 3 பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்திய அந்த தாய்க்கு 3 பிள்ளைகளும் கொடுத்த தண்டனையே ஆசிரமத்தில் சேர்த்தி விடுவது. அவர்களால் சேர்க்கவில்லை, ஆனால் சூழ்நிலையால் அவள் சேர்ந்து விட்டாள். என்னதான் நம்ம கூட இருந்து பார்த்துக்கிட்டாலும் ஒருக்கும் வீட்டிலேயே ஒதுக்கி வைத்தால் தாயின் மனது எவ்வளவு பாடுபடும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.